நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2021 நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்ததுல இருந்து நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் பாருங்க. கேலோ இந்தியா நடத்துறதுல இருந்து சரி, சைக்ளோத்தான் நடத்துறதுல இருந்து சரி, டென்னிஸ் போட்டிகள் நடத்துவதில இருந்து சரி, செஸ் ஒலிம்பியாட் நடத்துறதுல இருந்து சரி, ஹாக்கி போட்டி நடத்துறதும் சரி, சர்ஃபிங் கேம் நடத்துவதுல இருந்து சரி, ஸ்குவாஷ் நடத்துறதும் சரி, F4 கார் பந்தயம் நடத்துறதும் சரி, ஏன் சென்னை செஸ் ஒலிம்பியாட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நடத்துறதும் சரி, எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கென்று ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் இத்தனை காலத்துல. ஆனா இதுக்கு அவ்வளவு ஒரு போக்கஸ் கொடுக்கிறார். ஏன் எங்களுடைய பிள்ளைங்க படிப்புல இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கான தனி திறமையை வளர்த்தெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்று நாம் மறந்திருக்க கூடாது. சரி, அது மட்டும் தான் செய்யறாரா? நீ அடுத்த நாட்டுக்கு நீ போறியா, இல்ல அடுத்த நீ ஸ்டேட்டுக்கு போறியா, நான் போறதுக்கான பயண செலவை நான் தரேன், நீ போய் நீ ஜெயிச்சுட்டு வா. சரி, போயிட்டியா, ஜெயிச்சிட்டியா, சாதனை படைச்சிட்டியா, அதற்கான ஊக்கத்தொகையை நான் தருகிறேன். சரி, ஊக்கத்தொகை மட்டும்தான் உனக்கு தரேன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உனக்கு 3% இடஒதுக்கீடு தரேன் என்று அரசு ஊழியர்களாக மாற்றி காட்டுகிறார்.